ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான் இல்லையா? நம்ம வந்து இந்த மாதம் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்? ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது வந்து மகாராஷ்டிரியன் ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபிஸ், சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நாம. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக மறக்காமல் உங்கள் ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகாராஷ்டிரியன் ஸ்பெஷலா டிண்டோரா மசாலா அப்புறம் பர்லி பிண்டி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. இந்த மகாராஷ்டிரா அப்படின்னு வரும்போதே வந்து ஒரு கோடா மசாலான்னு ஒன்று பண்ணி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இது மோஸ்ட்லி எல்லா ரெசிபிஸ்லையுமே இருக்கும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு நம்ம மெயினாக பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி 2 ரெசிபி பண்ண போறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. டிண்டோரா மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கோவக்காய் 1 கப், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு. பர்லி பிண்டி செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 10 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, தேங்காய் துருவல் 1/4 கப், பூண்டு 5 நம்பர், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், பச்சை மிளகாய் 1, தனியா பொடி 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. டிண்டோரா மசாலா பர்லி பிண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கோமா, எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு மட்டும் தாளிச்சா போதும். கடுகு கொஞ்சம். இப்போ கடுகு வெடிச்செடுத்து கோவக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். அப்படியே வேகட்டும். காய் எல்லாமே வந்து கட் பண்ணுறதுலேயும் வந்து டேஸ்ட் வந்து மாறுபடும். இப்போ நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணும்போது அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீட்டமாக கட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் வந்து நம்ம கோடா மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப், எள்ளு 6 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 2, பட்டை 2.5 இன்ச், கிராம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 10 நம்பர், பெருங்காய பொடி 1 டீஸ்பூன், தனியா 3/4 கப், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து கோவக்காய் வெந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்துக்கணும் நாம். இது கூடவே எள்ளையும் சேர்த்துடலாம். லைட்டாக வாசனை வரும், எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா? தேங்காய் எள்ளு 2 வறுபட்டுருது. இதை எடுத்துடலாம். நாம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இப்போ அதே பேன்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துருவோம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, காரத்துக்கு வரமிளகா, சீரகம், தனியா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். நாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகு. இப்போ நல்லா வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கோவக்காய் வெந்திருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துருவோம். நம்ம இதை ஆறுறதுக்குள்ளே
பாருங்கள் ஆல்மோஸ்ட் கோவக்காய் வெந்துடுது. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட வந்து மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். நாம் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக உப்பு. இப்போ எல்லாமே வறுத்தாச்சு, நல்லா ஆறி இருக்கு. நம்ம வந்து இது கூடவே மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயமும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க நம்ம நல்லா பொடி பண்ணியாச்சு. எடுத்துடலாம் இதை. நம்மளுடைய கோடா மசாலா ரெடி. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கோவக்காய் வெந்து ரெடியா இருக்கு, பார்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வரமிளகா பொடி, அதே மாதிரி கொஞ்சம் இந்த கோடா மசாலா பொடி அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த மசாலா பொடி மட்டும் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா என்ன காய்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக வேறு மாதிரி பண்ணணும், வேறு டேஸ்ட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நம்ம மேலாக கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய டிண்டோரா மசாலா ரெடி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பர்லி பிண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அரைச்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கொத்தமல்லி, வறுத்த வேர்க்கடலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு. ஃபஸ்ட் இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, வறுத்த வேர்க்கடலையை கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். தேங்காய், அப்புறம் சீரகம், ஏற்கனவே ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம், கொஞ்சமாக வரமிளகா பொடி, தனியா பொடி, கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் இந்த கோடா மசாலா. ஆல்ரெடி அந்த மசாலாவில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தேவையானதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம், நடுவில் வந்து கீறிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். நாம் இப்போ நம்ம வெண்டைக்காயெல்லாம் ஃபில் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் பேன் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருங்காய பொடி. வெண்டைக்காயை அப்படியே அடுக்கி வச்சுருவோம்.
இது அப்படியே மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம வெண்டைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். சரிதான், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அந்த பக்கமும் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மிச்சம் இருக்கிற மசாலாவையும் நம்ம சேர்த்துடலாம். ஜஸ்ட் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லையா, பார்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆஃப் பண்ணிவிடுவோம். இதை அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம பர்லி பிண்டி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, கொத்தமல்லி, வறுத்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய் இதை வந்து கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த கோர்ஸாக அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூடவே தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வரமிளகா பொடி, தனியா பொடி, சக்கரை, கோடா மசாலா, உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை நம்ம நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி ஓரமாக வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை அழகாக அதில் அடுக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மிச்சம் இருக்கிற மசாலாவையும் அது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மேலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பர்லி பிண்டி ரெடி. டிண்டோரா மசாலா செய்முறை. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, அப்புறம் கோவக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு உப்பையும் போட்டு மூடி வச்சிருங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா கோடா மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் எள்ளையும் வந்து நல்லா தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, வரமிளகா, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, மிளகு இதை வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, உப்பையும் சேர்த்து வறுத்தது 2த்தையும் சேர்த்துட்டு அரைச்சி தனியாக அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வெந்து ரெடியாக இருக்குமா, அதில் கொஞ்சமாக வரமிளகா பொடியும் போட்டுட்டு இந்த கோடா மசாலா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா மேலாக தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிண்டோரா மசாலா ரெடி. நம்மளுடைய டிண்டோரா மசாலா அப்புறம் வந்து பர்லி பிண்டி ரெண்டுமே ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த கோடா மசாலா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த காய்கறியில் வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்டஃபிங் வந்து நீங்கள் கத்திரிக்காயில் கூட பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.